நாட்டில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் 67 லட்சம் வழக்குகள் தேக்கம். உச்சநீதிமன்றத்தில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நாடு முழுவதும் 25 உயர்நீதிமன்றங்களில் 330 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே இரவில் கொட்டி தீர்த்த 26 சென்டிமீட்டர் கனமழை. நாமக்கல் மாவட்டத்தில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் கொல்லிமலை நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறப்பு. முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு ஆயத்த நிலையில் வகுப்பறைகள். கல்வி, தொழில் வளர்ச்சியை தடுக்கும் ஒன்றிய அரசின் ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். கரூர் துயரச் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக நிகழ்விடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை குழு தலைவர் அஸ்ரா கார்க் IG ஆலோசனை. மேற்கு வங்கத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 28ஆக உயர்வு. டார்ஜிலிங்கில் பாலம் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்கள் துண்டிப்பு. அண்ணாமலை பெயரில் பணம் கேட்டு மிரட்டி பாஜகவினர் வசூல் வேட்டை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழும் வீடியோ வைரல். தொடர் மழையால் பசுமையாக காட்சியளிக்கும் முதுமலை புலிகள் காப்பகம். சாலை ஓரங்களில் ஒய்யாரமாக உலாவரும் வன விலங்குகளை கண்டு ரசிக்கும் வாகன ஓட்டிகள். நடப்பாண்டின் சூப்பர் நிலவு இன்றும் நாளையும் தெரியும். வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் அறிவிப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் தொடரும் சர்ச்சை. பாகிஸ்தான் வீராங்கனைகளுடன் கைகுலுக்க மறுத்த இந்திய வீராங்கனைகள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பு. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பலப்பரீட்சை.